என்னது ஜனநாயகன் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சா? என்ன மேட்டர்னு சொல்றேன், ஃபுல்லா கேளுங்க. எஸ் மக்களே, எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டான். ஜனநாயகன் கிட்டத்தட்ட முழு படமும் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. சும்மா கேஷுவலா எக்ஸ் நோன் டோன் உள்ள போனா ஜனநாயகன் டாப் ட்ரெண்டிங்ல இருந்தது. என்ன மேட்டர்னு கிளிக் பண்ணா தெரியாம தளபதி விஜயோட ஓப்பனிங் சீன், இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் சீன், முக்கியமான கேமியோ எல்லாத்தையும் கடகடா லைனா போட்டு வச்சிருக்கானுங்க. பட் அது எதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் மேட்டர் என்னன்னா, படத்தை லீக் பண்ணிட்டாங்க. இப்ப லீக் பண்ண படத்துக்கே வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆன படத்தையே ஓட்டி ஓட்டி பாக்குறது இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கு தெரியுமான்னு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபேன் ஃபைட் நடக்கும்ல, அதெல்லாம் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் திமுகவோட சதிதான் அப்படின்னு டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல, இது விஜய் தான் வேணும்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த படம் வந்ததுன்னா அதுல இருக்கிற பொலிட்டிக்கல் சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் irrelevant ஆயிடும். அதை இப்பவே கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இப்ப லீக் ஆச்சுன்னா இந்த பழிய திமுக மேல போட்டுட்டு நம்ம வந்து சிம்பத்தி தேடலாம் அப்படின்னு ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறதுக்காக விஜய் தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு விஜயோட ஹேட்டர்ஸ் அண்ட் டிஎம்கே ஐடிவிங்கும் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மேட்டர் தெரியாதவங்களுக்கு முதல்ல இதை ஷேர் பண்ணுங்க. இதை திமுக சதி பண்ணுச்சோ இல்ல தாவேக்காவே சதி பண்ணுச்சோ, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு ஒரு சதியை பண்ணி விட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.